வணக்கம் மாணவர்களே, கல்வி தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம 4 சொன்னோம் இல்லையா, பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியா, பிளாஸ்மோடியம் ஒவேலியா, பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபரம் சொன்னோம் இல்லையா. இப்போ இந்த 4 இது வந்து என்ன பண்ணுது, பிளாஸ்மோடியமும் ஒரு செல் உயிரியும் அந்த 4 விதமான மலேரியாவை வந்து என்ன பண்ண உண்டு பண்ணுது. அந்த சிவப்பனுடைய சுழற்சி காலம் வந்து என்ன பண்ண மாறுபடுது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, 4 விதமாக பிரிச்சுக்கிறாங்க. 4 நோய் காரணி வந்து நம்ம 4 பிரித்து இது பண்ணுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து மலேரியா வந்து பார்த்திங்கன்னா டெர்ஷியன் மலேரியா. அதுக்கு இன்னொரு பேர் வந்து என்ன பண்ண, தீங்கற்ற டெர்ஷியன் அல்லது வைவாக்ஸ் மலேரியா. ஏன்னா அந்த பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் சொன்னோம் இல்லையா, அதனால் என்ன பண்ணுறான், வைவாக்ஸ் மலேரியா அப்படின்ற வந்து என்ன பண்ணுது, நோயை வந்து என்ன பண்ண உண்டு பண்ணுகின்றது. இதனுடைய சிவப்பான சுழற்சி காலம், இந்த சிவப்பான சுழற்சி காலம்னா நான் அந்த வாழ்க்கை சுழற்சி நடத்தும்போது உங்களுக்கு புரியும் எப்படி அந்த இதில் வந்து நம்முடைய உடம்புக்குள்ளார அந்த சிவப்பணை வந்து என்ன பண்ண, சிவப்பணில் எந்த அளவுக்கு இருக்குது ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுது, ஒரு 48 மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ண மாறிட்டே இருக்கும் ஃபுல்லாக. அதுக்கு அடுத்து என்ன பண்ண, அடுத்த நிலையை என்ன பண்ண, அது மாறிட்டு இருக்கு ஃபுல்லாக. ஸோ அந்த 48 மணி நேரம் ஒன்று. அடுத்து காட்டன் மலேரியா. இந்த காட்டன் மலேரியாவில் பிளாஸ்மோடியம் மலேரியே அப்படின்ற ஒரு இது பிளாஸ்மோடியம். இது 72 மணி நேரம், இதனுடைய சிவப்பண சுழற்சி எவ்வளோ, 72 மணி நேரம் ஆகும். மூணாவதாக மிதமான டெர்ஷியன் மலேரியே. மிதமான டெர்ஷியன் மலேரியாவில் பிளாஸ்மோடியம் ஒவேலி 48 மணி நேரம். இதனுடைய இது வந்து 48 மணி நேரம். நான்காவதாக வீரியமிக்க டெர்ஷியன் அல்லது குவாடிடியன் மலேரியே பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபரம். இது வந்து 36லேருந்து 48 மணி நேரம் வந்து என்ன பண்ணுது, இதனுடைய இரத்த சிவப்பணுக்களில் வாழ்க்கை சுழற்சியாக என்ன பண்ண மாறிடும் ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளுடைய பிளாஸ்மோடியத்தினுடைய வாழ்க்கை சுழற்சியை பற்றி பார்ப்போம். பிளாஸ்மோடியம் எப்படி அதனுடைய வாழ்க்கை சுழற்சி, அந்த ஒரு செல் ஊட்டுண்ணி எப்படி அதனுடைய வாழ்க்கை சுழற்சியை வந்து என்ன பண்ணுது, உண்டு பண்ணுகின்றது அப்படின்றது. பிளாஸ்மோடியத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா இரு விருந்தோம்பிகள். இந்த இரு விருந்தோம்பிகள் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் இதுக்கு தேவை. முதன்மை விருந்தோம்பை பெண் அனாஃபிலஸ் கொசு, 2ஆம் நிலை விருந்தோம்பி மனிதன் நம்ம. இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 நிலையாக பிரிச்சிருக்காங்க. எந்தெந்த நிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சைஷோகோனி, கேமோகோனி, ஸ்போரோகோனி, 3 நிலைகளில் இது வந்து என்ன பண்ணுது, இந்த பிளாஸ்மோடியத்தினுடைய வாழ்க்கை சுழற்சி வந்து என்ன பண்ணுது, காணப்படக்கூடிய ஒன்று. இப்போது இந்த பிளாஸ்மோடியத்தினுடைய வாழ்க்கை சுழற்சியை பற்றி பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 விருந்தோம்பி தேவை. ஒன்று வந்து மனிதன், இன்னொன்று கொசு. இந்த மனிதனில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அனாஃபிலஸ் கொசு யாருக்கு வந்து என்ன பண்ணுது, அந்த மலேரியா நோய் இருக்குதோ அவங்கள கடிச்சிட்டு நம்மளை வந்து என்ன பண்ணுது, வருது நம்மகிட்ட வந்து என்ன பண்ண, கடிக்குது. நம்மளை கடிக்கும்போது அது வந்து அதனுடைய உமிழ்நீர் வழியாகவே ஸ்போரோசோயிட்டுகள் ரத்தத்தில் கலந்துட்டு, இந்த ஸ்போரோசோயிட்டுகள் நீங்கள் அங்கே மேலே பார்க்குறீங்க இல்லைங்களா, அதான் ஸ்போரோசைட்டுகள்னு சொல்லிட்டு பேர். ப்ளூ கலரில் அந்த கொசுவுக்கும் பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து என்ன பண்ணுது, ஸ்போரோசைட்டுகள்னு சொல்லி பேர். அந்த ஸ்போரோசைட்டுகள் நம்முடைய ரத்தத்தில் வந்து என்ன பண்ணுது, போயிட்டு நேராக எங்கே போய் சேரும்னா கல்லீரலில் போய் சேர்ந்துடும். கல்லீரலில் போய் சேர்ந்து அங்கே கல்லீரலில் இருக்கக்கூடிய செல்களில் இது வந்து இனப்பெருக்கம் பண்ண ஆரம்பிக்கும். இனப்பெருக்கம் பண்ணி நிறைய அந்த ஸ்போரோசைட்டுகள் வந்து என்ன பண்ணுது, எல்லாம் நிறைய மீரோசோயிட்டுகளாக கிரிப்டோமீரோசோயிட்டுகளாக என்ன பண்ண உருமாற்றம் அடைந்து கல்லீரலேருந்து என்ன பண்ண வெளியே வந்து நம்முடைய இரத்த சிவப்பணுக்களில், அதில் வெறும் மீரோசைட்டுகள் மட்டும் கொடுத்துருப்பாங்க, கிரிப்டோமீரோசோயிட்டுகளாக என்ன பண்ண வெளியே வரும் ஃபுல்லாக. அந்த கிரிப்டோமீரோசோயிட்டுகள் நம்முடைய இரத்த சிவப்பணுக்களில், ஒவ்வொரு இரத்த சிவப்பணுக்களும் ஒரு கிரிப்டோமீரோசோயிட்டுகள் உள்ளுக்குள்ளார போயிடும். ஒன்று ஒன்றா எல்லாம் நிறைய இரத்த சிவப்பணுக்கள் செல்களில் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்றா என்ன பண்ண உள்ளுக்குள்ளார போயிட்ட பிறகு அங்கே வந்து அதனுடைய டெவலப்மெண்ட் நடக்கும்.
அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செல்கள் வந்து என்ன அப்படின்னா ஒரு வேக்குல், அந்த வேக்குலை வந்து உண்டு பண்ணி அதில் வந்து என்ன பண்ணணும்னா அந்த சைட்டோபிளாசத்தையும் உட்கருவையும் கீழ்ப்பக்கமாக தள்ளும்போது அது வந்து என்ன பண்ண பார்க்குறதுக்கு ஒரு முத்திரை மோதிரை வடிவங்களில் வந்து என்ன பண்ண காணப்படும். அந்த முத்திரை மோதிரை வடிவங்கள் வந்து என்ன பண்ணுது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுது அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து என்ன பண்ணுது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் ஃபுல்லாக. அது வந்து என்ன பண்ணுது ட்ரோஃபோசோயிட் என்ன பண்ணுது நிறைய இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் ஏற்பட்டு அங்கேயே வந்து என்ன பண்ணுது சைசான் வடிவங்களாக மாறி அதுக்குள்ளாரே வந்து என்ன பண்ணுது பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலமாக நிறைய. அதே மாதிரி இந்த இதுலேயும் வந்து நம்ம கல்லீரல்லையும் பாலிலா இனப்பெருக்கம் மூலமாக என்ன பண்ண வரும். இது நம்ம நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லணும். அதில் பாலிலா இனப்பெருக்கம் வந்து என்ன பண்ண கல்லீரல் உள்ளாரையும் வந்து என்ன பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலமாக இனப்பெருக்கம் பண்ணி ஸ்போரோசைட்டுகள் என்ன பண்ணுது கிரிப்டோமியூரோசைட்டுகள் வெளியே வரும். அதே மாதிரி ரத்த சிவப்பணுக்கள்லையும் வந்து என்ன பண்ணுது பாலிலா இனப்பெருக்கம் மூலமாக என்ன பண்ணுன்னா அதுக்குள்ளார வந்து என்ன பண்ணுது கேமெட்டோசைட்டுகள் வந்து என்ன பண்ணு வெளியே வரும். பாலிலா இனப்பெருக்கம் மூலமாக அந்த செல்களை வந்து என்ன பண்ணுது உடச்சி என்ன பண்ணுது ரத்த சிவப்பணுக்களை உடச்சி வெளியே வரும். இப்போ அந்த ரத்த சிவப்பணுக்களை உடைக்குது பாருங்கள், இதுதான் அந்த 48 மணி நேரம்ன்றது 72 மணி நேரம்ன்றது. இது ஒவ்வொரு இந்த 4 ஸ்பீஷீஸுக்கும் வந்து என்ன பண்ணுது ஒவ்வொரு விதமாக என்ன பண்ணுது அந்த டைமிங் வந்து என்ன பண்ண மாறும். அதுதான் அந்த ரத்த சிவப்பணுக்களில் ரத்த சிவப்பணு சுழற்சி சொன்ன பாருங்கள் 48 மணி நேரத்துக்கு 72 மணி நேரத்துக்கு 36 மணி நேரத்துக்கு சொன்னோம் இல்லையா, அதுதான் இது. ஸோ இந்த சிவப்பணுக்களை வந்து என்ன பண்ண சிதைத்து என்ன பண்ணுது இது கேமெட்டோசைட்டுகள் வந்து என்ன பண்ண வெளியே வரும். இந்த கேமெட்டோசைட்டுகளாக வெளியே வரும்போது இந்த கேமெட்டோசைட்டுகள் என்ன பண்ணுன்னா ஒரு 2 இது வந்து என்ன பண்ண உண்டு பண்ணும். கேமெட்டோசைட்டுகள் 2 நிலையிலே வரும். ஒன்று வந்து என்ன பண்ணுன்னா மைக்ரோ கேமெட்டோசைட்டு, மேக்ரோ கேமெட்டோசைட். இந்த மேக்ரோ கேமெட்டோசைட் வருது இல்லையா, இது வந்து என்ன பண்ணுது இப்படி வந்து என்ன பண்ண வரும்போது ஒரு சிலது வந்து என்ன பண்ணணும்னா திருப்பி என்ன பண்ணது அதே ரத்த சிவப்பணுக்களோட சுழற்சியில் அடுத்த சைக்கிளுக்கு வந்து என்ன பண்ண போயிடும். அடுத்த 48 மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுது மலேரியா காய்ச்சல் வந்து என்ன பண்ண வந்துட்டுருக்கும் ஃபுல்லாக. ஸோ இதையும் உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கும் ஃபுல்லாக. இந்த டைமில் இந்த மைக்ரோ கேமெட்டோசைட்டு வந்து என்ன பண்ண வரும்போது இப்போ நமக்கு என்ன பண்ணுது அதே வேறு ஒரு அனாஃபிலஸ் கொசு வந்து என்ன பண்ணுது நம்மளை வந்து என்ன பண்ண கடிக்கும்போது அந்த மைக்ரோ கேமெட்டோசைட் மேக்ரோ கேமெட்டோசைட் வந்து என்ன பண்ணுது அந்த கொசுவினுடைய உடம்புக்குள்ளார போயிடும். கொசுவினுடைய வயிற்றுப்பகுதியில் வந்து என்ன பண்ண போயிடும். அது சக் பண்ணுது இல்லையா, அதை என்ன பண்ண ப்ரொபாசிஸ் வழியாக என்ன பண்ணுது அந்த ரத்தத்தை வந்து என்ன பண்ண உறிஞ்சி எடுக்கும்போது என்ன பண்ணுது அந்த மைக்ரோ கேமெட்டோசைட்டு மேக்ரோ கேமெட்டோசைட்டு அவனுடைய உடம்புக்குள்ளார என்ன பண்ண போயிடும், அவனுடைய வயிற்றுப்பகுதியில் போயிடும். வயிற்றுப்பகுதியில் போன பிறகு அங்கே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆண் கேமெட்டோசைட்டுகள் வந்து என்ன பண்ணுது ஒரு கசையை மாதிரி புறக்கசையை வந்து என்ன பண்ண உண்டு பண்ணும். ஸோ அது வந்து என்ன பண்ணுது மைக்ரோ கேமெட்டோசைட்டுகளாக வந்து என்ன பண்ண உருவாக்கிடும். மேக்ரோ கேமெட்டோசைட் வந்து என்ன பண்ணுது பெண்ணாகவும் என்ன பண்ணுது கருதப்பட்டு 2 வந்து என்ன பண்ண இணையும் போது அது வந்து என்ன பண்ண ஒரு கருமுட்டையை வந்து என்ன பண்ண உண்டு போயிடும். இது வந்து கொசுவினுடைய குடலில் வயிற்றுப்பகுதியில் நடைபெறக்கூடியது. இதுக்கு பிறகு இந்த கருமுட்டையானது ஊக்கையினட்டாக மாறி கொசுனுடைய குடலில் ஊடுருவி ஊசிஸ்டாக வந்து என்ன பண்ண மாறிடும். ஊசிஸ்டாக மாறி ஊசிஸ்ட் வந்து என்ன பண்ணுது ஸ்போரோசோயிட்டுகளாக வந்து என்ன பண்ண மாறும். இந்த ஸ்போரோசோயிட்டுகள் வந்து என்ன பண்ணினா அப்படியே வந்து என்ன பண்ணுது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன பண்ணுது அதனுடைய கொசுவினுடைய உமிழ்நீர் சுரப்பிக்கு வந்து என்ன பண்ண போய் சேர்ந்துடும். அந்த கொசுவினுடைய உமிழ்நீர் சுரப்பிக்கு போன பிறகு அந்த கொசு வேறொருத்தவங்களை நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வேறொருத்தவங்களை வந்து என்ன பண்ணுது அது கடிக்கும்போது இந்த ஸ்போரோசோயிட்டுகள் அவங்களுடைய உடம்புக்குள்ளார என்ன பண்ண போயிடும். திருப்பி மறுபடியும் வந்து என்ன பண்ண அவங்களுடைய உடம்புக்குள்ளே என்ன பண்ணுது இந்த ரத்த சிவப்பணு சுழற்சிகள் வந்து என்ன பண்ண நடைபெறும். அதுக்கு பிறகு என்ன பண்ணுது இந்த கொசுனுடைய உடம்புக்கு வரும். இது இப்படியே வந்து என்ன பண்ணுது இரு விருந்தோம்பிகள் வந்து என்ன பண்ணுது இதுக்கு வந்து என்ன பண்ண தேவை இந்த மலேரியா காய்ச்சலை பொறுத்து வரணும். ஃபுல்லாக மலேரியாவுடைய அடைப்பு காலம் இது வந்து பார்த்திங்கன்னா 12 நாட்கள். மலேரியாவுடைய அடைப்பு காலம் வந்து 12 நாட்களாக வந்து நம்ம சொல்கிறாங்க. இப்போ தொடக்க அறிகுறிகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. தொடக்க அறிகுறிகள் வந்து பார்த்திங்கன்னா தலைவலி இருக்கும், குமட்டல் இருக்கும், தசை வலி வந்து என்ன பண்ண இருக்கும். இது வந்து என்ன பண்ண தொடக்க அறிகுறிகள். நோய்க்கான அறிகுறிகள் வந்து பார்த்திங்கன்னா மீரோசோயிட்டுகள் வந்து என்ன பண்ண நான் சொன்னாலே இந்த ஹீமோசைன்
மீரோசோயிட்டுகள் ஹீமோசைன்ற நச்சை வந்து என்ன பண்ண உண்டு பண்ணும்போது சிவப்பணை வந்து என்ன பண்ண சிதை விடும்போது என்ன பண்ண ரத்த ஓட்டத்தில் நம்ம கலக்கதான் என்ன பண்ணுது அந்த காய்ச்சல் வந்து நமக்கு என்ன பண்ணுது ஹீமோசைன் நச்சுன்ற சிவப்பணில் கலக்கும்போது என்ன பண்ணுது இது நச்சு தெரியும், நச்சு வந்து அது தெரியும். இதனுடைய அறிகுறிகள் வந்து பார்த்திங்கன்னா மலேரியா வலிப்பு, குளிர் நடுக்கம், அதிகப்படியான காய்ச்சல், அதிகப்படியாக வேகிறது, இதுதான் அவனுடைய இது. இந்த பிளாஸ்மோடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நச்சு சொன்னோம் இல்லையா, ஹிமோசைன் அப்படின்னு நச்சு, இது வந்து என்னென்னா மேக்ரோஃபேஜ் செல்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா இது தூண்டி அந்த நச்சை வந்து என்ன பண்ணுது வெளியே வந்து என்ன பண்ணுது சிதைக்கிறதுக்கு என்ன பண்ண பார்க்கும்போது அந்த வெளியிடப்படக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கட்டி சிதைவு காரணின்னு சொல்லுவார், டிஎன்எஃப் ஆல்ஃபா, டியூமர் நியூரோசிஸ் ஃபேக்டர்ஸ், டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர்ஸ் அப்படின்பார். இல்லைன்னா இன்டர்லியூக்கின் அப்படின்றது என்ன பண்ண உண்டு பண்ணி இது பண்ணும், அதை வந்து என்ன பண்ணுது நியூட்ரலைஸ் பண்ணும். அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுது காய்ச்சல் அல்லது குளிரை வந்து என்ன பண்ணும், காய்ச்சல் இருக்கும், அதுக்கப்புறம் குளிரை வந்து என்ன பண்ணுது ஏற்படுத்தக்கூடியது. இதுதான் அவனுடைய பிளாஸ்மோடியத்தினுடைய வாழ்க்கை சுழற்சி. அடுத்ததாக மலேரியா தடுப்பு முறை எப்படிலாம் நம்ம வந்து என்ன பண்ண தடுக்கலாம். மலேரியா எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எதன் மூலிமா பரவுதுன்னு சொன்னானே அனாஃபிலஸ் கொசு. அப்போ அந்த அனாஃபிலஸ் கொசுவை நம்ம வந்து என்ன பண்ண அழிச்சிட்டாலே நமக்கு வந்து என்ன பண்ணுது நோய் வராது இல்லையா. இப்போ எல்லா கொசுவையும் வந்து நம்ம என்ன பண்ண அழிச்சிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணோம், அடுத்த தடுப்பு முறை என்ன அப்படின்னா, அந்த மலேரியா கொசுனுடைய அந்த கொசு இருக்கு இல்லையா, அது வந்து என்ன பண்ணுது லார்வாக்களை உண்டு பண்ணும். அந்த லார்வாக்கள் வந்து எங்கே இருக்குன்னா தண்ணியில் மேல்புறத்தில் வந்து என்ன பண்ண இருக்கும், சுவாசிக்கிறதுக்கு மேல்புறத்தில் வந்து நிற்கும். ஸோ அப்போ அந்த மேல்புறத்தில் நிற்கும்போது அந்த இடத்துல நம்ம என்ன எண்ணெயை வந்து நம்ம என்ன பண்ணுறது ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா அது சுவாசிக்க முடியாமல் அந்த லார்வாக்கள் இறந்துடும். அந்த லார்வாக்கள் இறந்ததால் இந்த அனாஃபிலஸ் கொசு வந்து என்ன பண்ண உற்பத்தி ஆகாது, நமக்கு வந்து என்ன பண்ணுது நோய் பரப்புவதை தடுத்துடலாம். மூன்றாவதாக இந்த கொசுனுடைய லார்வாக்களை மட்டுமே உண்டு வாழக்கூடிய காம்பூசியா அஃபினிஸ் அப்படின்ற மீன், இந்த மீனை நம்ம வந்து என்ன பண்ண குளத்தில் வந்து என்ன பண்ண நீர்நிலைகளில் நம்ம வந்து என்ன பண்ண வளர்க்கும்போது ஆட்டோமேட்டிக் அந்த கொசுனுடைய லார்வாக்கள் ஃபுல்லாக என்ன பண்ணுது அந்த கம்பூசியா மீன் வந்து என்ன பண்ண சாப்பிட்டுடும். நமக்கு வந்து அதிகப்படியான கொசுக்கள் வந்து என்ன பண்ணுது வராது. அப்படின்னா இன்னொரு பாக்டீரியா பேசிலஸ் துரிஞ்சியன்ஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா, அந்த பாக்டீரியாவை நம்ம என்ன பண்ணுது இந்த கொசுக்களுடைய இளம் உயிரிகள் அந்த இதில் வந்து லார்வாக்களில் வந்து என்ன பண்ண போடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது கொசுக்கள் லார்வா வந்து என்ன பண்ண அழிஞ்சிரும். நம்ம வந்து என்ன பண்ணுது மலேரியாவை கட்டுப்படுத்த முடியும். 1950 வந்து பார்த்திங்கன்னா உலக சுகாதார நிறுவனம் வந்து என்ன பண்ணது மலேரியா ஒழிப்பு திட்டத்தை வந்து நம்ம அறிமுகப்படுத்தணும். 1950 உலக மலேரியா ஒழிப்பு திட்டத்தை ஒன்று பண்ணோம். ஆனால் அதில் வந்து என்னென்னா அந்த டிடிடி பூச்சிக்கொல்லி இதெல்லாம் வந்து என்ன பண்ண போட்டு அதை அழித்தாங்க பாருங்கள். இந்த என்ன போட்டாலும் அந்த இதை வந்து என்ன பண்ணுதுன்னா நோய் எதிர்ப்பு திறன் அதுக்கு வந்து அதிகப்படியாகி அது எதுலேயுமே அழியாத அளவுக்கு என்ன பண்ணுது இப்போலாம் வந்து என்ன பண்ணும் கொசுக்களை வந்து முற்றிலுமாக அழிக்க முடியல. ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறது லிக்விடேட்டர் போடுறோம், காயில் யூஸ் பண்ணுறோம், க்ரீம்கள் யூஸ் பண்ணுறோம், இவ்வளவும் நம்ம யூஸ் பண்ணாலும் அது என்ன பண்ணுது அதையும் மீறி வந்து என்ன பண்ணுன்னா வருது. ஏன்னா அதுக்கு இது எதிர்ப்பாக வந்து என்ன பண்ண எதிர்ப்பு திறனை வந்து என்ன பண்ணுது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண வளர்க்குறதால இந்த மலேரியா ஒழிப்பு திட்டம் வந்து என்ன பண்ணுது முற்றிலுமாக என்ன பண்ணுது தோல்வி அடைந்த திட்டமாக என்ன பண்ண மாறி போச்சு. சரி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கலாமா அப்படின்னா தடுப்பூசி கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அது வந்து சக்ஸஸ் ஆகலை. 2015 அங்கீகரிக்கப்பட்ட ஒரே ஒரு தடுப்பூசி அப்படின்னா என்னென்னா RTS மஸ்குரிக்ஸ். இப்போ இதனுடைய இந்த தடுப்பூசி வந்து என்ன பண்ண அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணுது 26% என்ன பண்ண 50% மட்டும்தான் இதனுடைய திறன். ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுது மலேரியா வந்து ஒழிக்க முடியல. மலேரியா வந்து என்ன பண்ணுது பிளாஸ்மோடியத்தை என்ன பண்ண அழிக்க முடியல. 26% 50% தான். 4 முறை வந்து என்ன பண்ண இதை வந்து என்ன பண்ண போட்டாங்க. அதே சமயத்தில் இது வந்து ரொம்ப அதனுடைய திறன் வந்து என்ன பண்ண ரொம்ப கம்மியாக இருக்கிறதுல குறைந்த திறனுடைய இதில் என்ன பண்ணாங்கன்னா WHO என்ன பண்ணுது அப்படின்னா 6 முதல் 12 வார வயதுள்ள குழந்தைகளுக்கு மட்டும் என்ன பண்ணணும்னா இந்த தடுப்பூசியை வந்து பரிந்துரைக்கலை. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பூஞ்சை நோய்கள். வைரஸ் நோய்களை பார்த்தோம், பாக்டீரியா நோய்கள் பார்த்தோம், புட்டோசோவோ நோய்களை பார்த்தோம். அடுத்தது பூஞ்சை நோய்கள்.
இந்த பூஞ்சை நோய்கள் அப்படின்றது பாக்டீரியா வெகு காலத்திற்கு முன்னாடி அது வர்றதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணும், பூஞ்சைகள் வந்துருச்சு. அது வந்து என்ன பண்ணுது, நோயை வந்து என்ன பண்ண உண்டாக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபுல்லாக. டெர்மட்டோமைக்கோசிஸ் அப்படின்ற தோல் தொற்று நோயை வந்து என்ன பண்ணுது, இது வந்து என்ன பண்ண உண்டு பண்ணுது. தோல் தொற்று நோய், தோல் சம்மந்தப்பட்டது தான் டெர்மட்டாலஜின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். டெர்மட்டோமைக்கோசிஸ் தோல் தொற்று நோய். இந்த இதில் வந்து பூஞ்சையினுடைய பேரினங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைகோஃபைட்டான், மைக்ரோஸ்போரான், எபிடெர்மோஃபைட்டான், இதெல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா வந்து என்ன பண்ணுது, இந்த பூஞ்சையினுடைய பேரினங்களாக வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ட்ரைகோஃபைட்டான், மைக்ரோஸ்போரம், எபிடெர்மோஃபைட்டான், இதெல்லாம் வந்து என்ன பண்ணுற சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண, இந்த பூஞ்சைகளில் பார்க்கக்கூடிய முதல் நோய் அப்படின்னா படர்தாமரை. இது ஒரு சாதாரண நோய், நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணுன்னா இருக்கக்கூடிய ஒரு நோய் ஃபுல்லாக. இந்த நோயினுடைய அறிகுறிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தோலில், நம்முடைய நகத்தில், நம்முடைய தலைப்பகுதியில், இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வறண்டு போயிருக்கும், காஞ்சி போன மாதிரி என்ன பண்ண இருக்கக்கூடியது தோல். அதே மாதிரி என்ன பண்ணுது, சொரிஞ்சு என்ன பண்ணணும், அந்த செதில் மாதிரி வந்து என்ன பண்ணிருக்கும், அது வந்து என்ன பண்ண அப்படியே ஒரு புண்ணு மாதிரி வந்துடும் ஃபுல்லாக. இதுதான் அந்த நோயினுடைய அறிகுறிகள். இப்போ இந்த இது வந்து என்ன பண்ணணும்னா, நோய் வந்து எந்த இடத்துல அதிகமாக வரும் அப்படின்னா தொடையினுடைய இடுக்குகளில், இந்த இடத்துல கால் இல்லை வந்து என்ன பண்ண விரல்களுடைய இந்த பகுதி இருக்கு இல்லையா, விரலடை பகுதிகள், கால் விரலடை பகுதியெலாம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து என்ன பண்ண இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணுது, தோல் மடிப்புகள் எங்கெங்கெல்லாம் மடிப்புகள் இருக்குதோ அந்த இடத்துல இருக்கும். வெப்பம் ஈரப்பதம் வந்து என்ன பண்ணுது அதிகமாக இருக்கக்கூடியது. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுது, ஈரப்பதம் வந்து என்ன பண்ண அதிகமாக இருக்கும், ஹீட்டும் வந்து என்ன பண்ண அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் வந்து என்ன பண்ணுது, இந்த பூஞ்சைகள் வந்து என்ன பண்ணுன்னா ஈஸியாக வந்து என்ன பண்ண, படத்தாமரை ஈஸியாக வந்து என்ன பண்ணுது வாழ்ந்துட்டுருக்கும் ஃபுல்லாக. இந்த பாதங்களில் ஏற்படக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா படத்தாமரை வந்து என்ன பண்ணுது, சேற்றுப்புண்ணை வந்து என்ன பண்ண உண்டு பண்ணும். டீனியா பெஸ்டிஸ், அந்த பூஞ்சைக்கு பேர் வந்து டீனியா பெஸ்டிஸ் அப்படின்ற ஒரு பூஞ்சை, பாதங்களில் ஏற்படக்கூடிய இது வந்து மண்ணில் வந்து என்ன பண்ண தொற்றக்கூடியது. இல்லை வந்து என்ன பண்ண ஆடைகள் வழியாகவும், இல்லை துண்டுகள் வழியாக, நம்ம டவல் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த துண்டுகள் வழியாகவும் சீப்பு வழியாகவும் என்ன பண்ணுது, இந்த படத்தாமரை வந்து என்ன பண்ணுது ஈஸியாக பரவும். இது நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இதுதான் வந்து என்ன பண்ணுது படத்தாமரையினுடைய அறிகுறிகள். அதேமாதிரி சேற்றுப்புண்ணு வந்து என்ன பண்ணுது, அது இதோட அதனுடைய அந்த சேற்றுப்புண்ணும் படத்தாமரையும் வந்து என்ன பண்ணுது. அடுத்தது புழுவின நோய்கள். இந்த புழுவின நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடலில் இல்லை வந்து ரத்தத்தில் அக ஊட்டினிகளாக, குடல்லையோ இல்லை ரத்தத்துலையோ என்ன பண்ண அக ஊட்டுண்ணிகளாக என்ன பண்ணுது நோய்களை வந்து என்ன பண்ணுது உண்டுவாகும், புழுவின் நோய்கள். இதில் 2 விதமான நோய்கள், ஒன்று உருளைப்புழு நோய், இன்னொன்று யானைக்கால் நோய். இந்த உருளைப்புழு நோயை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா நம்முடைய குடலில் வந்து என்ன பண்ணுது இருக்கக்கூடியது உருளைப்புழு. இந்த யானைக்கால் நோயை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா நம்முடைய ரத்தத்தில் போயிட்டு என்ன பண்ணுது, நம்முடைய நேர மண்டலங்களில் என்ன பண்ணுது அஃபெக்ட் பண்ணக்கூடியது. ரெண்டுமே வந்து என்ன பண்ணுன்னா அதிகமாக காணப்படக்கூடிய புழுவின நோய்கள் தான். யானைக்கால் நோய் ஓரளவுக்கு என்ன பண்ணுது, நம்ம எரடிகேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம உருளைப்புழு நோய் என்ன பண்ணுது, இன்றளவு என்ன பண்ணுது இருந்துகிட்ருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து என்ன பண்ண அஸ்காரிஸ் அப்படின்ற வந்து என்ன பண்ண உருளைப்புழு. இந்த உருளைப்புழு வந்து என்ன பண்ணுது, இதில் வந்து ஆண் புழு பெண் புழு 2 புழுமே என்ன பண்ணுது உங்களுக்கு இருக்கும். ஆண் புழு பாருங்கள், இது வந்து என்ன பண்ணுது சின்னதாக இருக்கும், அதனுடைய லாஸ்ட்டு வந்து என்ன பண்ண எண்டு வந்து என்ன பண்ணுது ஒரு கர்விங்காக வந்து என்ன பண்ண முடிஞ்சிருக்கும். பெண் புழு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது ரொம்ப லென்த்தியாக இருக்கும். இப்போ இந்த உருளைப்புழு பற்றி உருளைப்புழு நோயை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அஸ்காரிஸ் லும்பிரிகாய்டஸ், அது ஃபுல் நேமு அஸ்காரிஸ் லும்பிரிகாய்டஸ் என்ற ஒரு ஒற்றை விருந்தோம்பி, ஒரே இதுதான் நம்ம ஒற்றை விருந்தோம்பி கொண்ட குடல் அக ஊட்டுண்ணி. குடலுக்குள்ளார தான், உள்ளாரெல்லாம் போகாது, குடலுடைய செல்களை துளைச்சிக்கிட்டு போகாது, குடலுக்குள்ளாரே நம்ம இருக்கக்கூடிய குடல் அக ஊட்டுண்ணி. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பால் வேறுபாட்டு தன்மை வந்து என்ன பண்ண இருக்குது. இது ஆண் புழு பெண் புழு. ஆண் புழு என்ன சொன்னேன், இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குன்னு சொன்னேன். கடைசியில் வந்து என்ன பண்ண எண்டு வந்து என்ன பண்ண முடியுது வந்து என்ன பண்ண கர்விங்காக முடியுதுன்னு சொன்னேன். பெண் புழு வந்து பார்த்திங்கன்னா பண்ண ரொம்ப லென்த்தியாக இருக்கக்கூடிய ஒன்று ஃபுல்லாக. இது வந்து உருளைப்புழுக்கள். இது எதன் மூலிமா பரவுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா கெட்டுப்போன உணவு மற்ற நீரின் வழியாக என்ன பண்ணுதுன்னா இதனுடைய வளர்கருக்கள் வந்து என்ன பண்ணுது உட்கொள்ளதான் நமக்கு என்ன பண்ண ஈஸியாக வந்து பரவிடுது. இல்லை குழந்தைகளில் வந்து என்ன பண்ண மண்ணில் விளையாடும் போது என்ன பண்ணுது, அந்த முட்டைகள் வந்து என்ன பண்ண கை மூலமாக என்ன பண்ணுது வாய்க்குள்ளே என்ன பண்ணுது சென்று விடுகின்றது. இப்போ இதனுடைய நோயினுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உருளைப்புழு நோயினுடைய அறிகுறிகள் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா வயிற்று வலி,
ஏன்னா வயிற்றில் தான் இருக்குது இல்லையா. வயிற்று வலி, வாந்தி, தலைவலி, இரத்த சோகை, எரிச்சல், வயிற்றுப்போக்கு. வயிற்று வலி, வாந்தி, தலைவலி, இரத்த சோகை, எரிச்சல், வயிற்றுப்போக்கு. இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுறது, நம்ம அதனுடைய குழந்தைங்களுடைய வயிற்றில் வந்து என்ன பண்ண இருக்கத்தால் அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து என்ன பண்ண அது தானே எடுத்துக்கும். அந்த உருளைப்புழுக்களை வந்து என்ன பண்ணி எடுத்துக்கத்தால் ஊட்டச்சத்து குறைபாடு வந்து என்ன பண்ண குழந்தைகளுக்கு வந்து என்ன பண்ண இருக்கும். கடுமையான வயிற்று வலி வந்து என்ன பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் இந்த ஊட்டச்சத்துக்களை ஃபுல்லாக அது எடுத்துக்கிறதால அந்த குழந்தைகள் வந்து என்ன பண்ணுது, குறை வளர்ச்சியாக காணப்படுகின்றது. இது வந்து என்ன பண்ணுது, குடல் அழற்சியை வந்து உண்டு பண்ணும். இதனால் என்ன பண்ண கல்லீரல் அழற்சி வரும், மூச்சுக்குழல் அழற்சி வந்து என்ன பண்ணுது, இது வந்து என்ன பண்ண வந்துட்டுருக்கும் ஃபுல்லாக. இதோட வந்து என்ன பண்ணுன்னா அந்த உருளைப்புழு நோய் முடிஞ்சிச்சு. அடுத்தது ஃபைலோரியாசிஸ் யானைக்கால் நோய். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒருத்தவங்க என்ன பண்ண கால் மட்டும் என்ன பண்ணுது, ஒரு கால் மட்டும் என்ன பண்ண பெருசாக இருக்கக்கூடியது. இப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா புழுக்கள் உச்சரேரியா பேங்க்ராஃப்டி அப்படின்னா ஒட்டுண்ணியால் ஏற்படுகிறது. உச்சரேரியா பேங்க்ராஃப்டி அப்படின்றது இது வந்து என்னென்னா நம்முடைய நிணநீர் நாளங்களில், நிணநீர் முடிச்சுக்களில் இந்த உச்சரேரியா பேங்க்ராஃப்டி என்ற புழு வந்து என்ன பண்ண காணப்படக்கூடியது. பாலின வேறுபாடு வந்து என்ன பண்ணுது இதுலேயும் இருக்கும். குட்டி ஈனும் தன்மை வந்து என்ன பண்ணுது இருக்கக்கூடியது வந்து ஃபுல்லாக. இது வந்து என்ன பண்ண வாழ்க்கை சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது, மனிதன் அதே மாதிரி பெண் கியூலெக்ஸ் கொசு, கியூலெக்ஸ் கிங்கு ஃபேசட்டஸ் சொல்ல பேர். இதில் வந்து ஏடஸ் ஏஜெப்டி முதல்ல வந்து என்ன பண்ண ஏடஸ் ஏஜெப்டி பார்த்தோம், சிக்கன் குனியா அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. சிக்கன் குனியா அதேமாதிரி என்ன பண்ணுது இன்னொரு நோய் பார்த்தோம் அதை வந்து அது ஏடஸ் ஏஜெப்டி, அனாஃபிலஸ் கொசு. அதுக்கு அடுத்து வந்து இப்போ வந்து இந்த இடத்துல வந்து கியூலெக்ஸ் கொசு. இந்த இதில் வந்து மனிதன் பெண் கியூலெக்ஸ் கொசு இரு விருந்தோம்பிகள் வந்து நம்மளுக்கு காணப்படும். பெண் யானைக்கால் புழுவால் வந்து என்ன பண்ணுது மைக்ரோஃபைலேரியா லார்வா. பெண் யானைக்கால் புழு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது மைக்ரோஃபைலேரியா லார்வா அப்படின்றது என்ன பண்ணுது உண்டு பண்ணக்கூடியது. இந்த இளம் உயிரி தான் மைக்ரோஃபைலேரியா லார்வா இருக்கு இல்லையா, இதுதான் வந்து என்ன பண்ணுதுன்னா நிணநீர் முடிச்சுக்கல்ல முதிர் உயிரியாக என்ன பண்ண வளர்ச்சி அடைகின்றது. இதனால் என்ன பண்ணுது, நிணநீர் மண்டலத்தில் வந்து என்ன பண்ணுது அடைப்பு ஏற்பட்டு நிணநீர் முடிச்சுக்களில் வந்து என்ன பண்ணுது வீக்கத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த வீக்கம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது நம்முடைய கால்களில், விதைப்பையில், பால் சுரப்பிகளில் இந்த யானைக்கால் நோயை வந்து என்ன பண்ணுது உண்டு பண்ணுகின்றது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் வந்து என்ன பண்ணுது உச்சரேரியா பேங்க்ராஃப்டி என்ற வந்து என்ன பண்ணுது ஒரு புழு. இது யானைக்கால் நோயை வந்து என்ன பண்ணுறது பார்க்குறீங்க. அதனுடைய அது வந்து தடிமன் வந்து என்ன பண்ணுது கால்களுடைய தடிமன் வந்து என்ன பண்ணுது இருக்கின்றது. அடுத்ததாக உங்களுடைய புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த மதிப்பீட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் இருக்குது இல்லையா, அதில் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்சர் கொடுத்து வச்சுருப்பாங்க. இந்த 15வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சியில் கீழ்காணும் நிகழ்வுகள் எங்கு நடைபெறுகின்றன. அதில் அந்த 4 இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆ கருவுறுதல், ஆ இணைச்சல் உருவாதல், இ ஸ்போரோசைட்டுகள் வெளியேறுதல், இ சைட்டோகோனி. இப்போ இந்த கருவுறுதல் எங்கே நடைபெறுகின்றது, கொசுவனுடைய குடலில். அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். கொசுவனுடைய குடலில் நடைபெறுகிறது. இணைச்சல் உருவாதல் எங்கே இருக்குன்னா நம்மளுடைய மனிதனுடைய இரத்த சிவப்பணுக்க செல்களில். இந்த ஸ்போரோசைட்டுகள் வெளியேறுதல் வந்து நம்முடைய இரத்த ஓட்டத்தில் வந்து நம்மளோட ஸ்போரோசைட்டுகள் வெளியேறுகின்றது. சைட்டோகோனியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய கல்லீரலில் அது வந்து சைட்டோகோனி வெளிப்படுகின்றது. இது அந்த 15வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். அடுத்தது 18வது கொஸ்டின் பாருங்கள். இந்த 18வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நோயூக்கிகள் மற்றும் அவைகள் உண்டாக்கும் நோய்களை பொருத்தி கீழே உள்ள சரியான பொருத்து குறியீட்டை தேர்ந்தெடுக்க. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ண உங்களுக்கு வந்து நம்ம வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் மாதிரி நிறைய வந்து நம்ம இந்த மாதிரி வரும். அதனால் நிறைய திங்க் பண்ணி எழுத வேண்டியதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து என்ன பண்ணுறது 4 கொடுத்துருக்காங்க, அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. இதை மேட்ச் பண்ணி இன்னும் குறியீடுகள்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க, 11th வந்திருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடில். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றதால நம்ம வந்து கொஞ்சம் கீனாக அப்சர்வ் பண்ணி முதல்ல அதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆன்சரை வந்து நீங்கள் எழுதிட்டிங்கன்னா கரெக்டான ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணதை தேர்ந்தெடுத்த மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பாருங்கள் லீஷ்மேனியா டோனோவானி. இந்த லீஷ்மேனியா டோனோவானிக்கு ஆன்சர் என்ன, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலா அசார். உச்சரேரியா பேங்க்ராஃப்டி, உச்சரேரியா பேங்க்ராஃப்டிக்கு யானைக்கால் நோய், அந்த நோயை உண்டு பண்ணக்கூடியது உச்சரேரியா பேங்க்ராஃப்டி. அதுக்கடுத்து ட்ரிபனோசோமா கேம்பியன்ஸ். இந்த ட்ரிபனோசோமா கேம்பியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தூக்க வியாதி. என்டோமோபாக்டீரியை பொறுத்தவரைக்கும் அமிபியாசிஸ். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆ
3, 5, 4, 2 இந்த ஆன்சர் தான் அதுக்கு வந்து என்ன பண்ணணும் பொருத்தமான ஆன்சராக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். அதுக்கடுத்து 19வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். கீழ்காணும் அட்டவணையை நிறைவு செய். இந்த மாதிரி இது கூட நீங்கள் வந்து என்ன பண்ண எழுதி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கீ பாயிண்ட் சொன்னாலே கருத்து வரைபடத்தில் கீ பாயிண்ட் சொன்னாலே அதே மாதிரி இங்கேயும் வந்து நீங்கள் நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு சார்ட். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், நோய்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். புட்டாளம்மை, சின்னம்மை, டெங்கு காய்ச்சல். இப்போ என்னுடைய நோய் காரணி வந்து பாருங்கள், புட்டாளம்மைக்கு என்னது மம்ஸ் வைரஸ், சின்னம்மைக்கு வேரிசெல்லா வைரஸ், டெங்கு காய்ச்சலுக்கு ஃப்ளாவி வைரஸ். இதை நீங்கள் எழுதணும். இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. நோய் தொற்றும் இடம், இப்போ புட்டாளம்மைக்கு எங்கே இருக்க உமிழ்நீர் சுரப்பியினுடைய இடத்துல நோய் தொற்றும் இடம் வந்து அங்கே தான் வரும். சின்னம்மைக்கு நம்மளுடைய சுவாச பாதை தான். டெங்கு காய்ச்சலுக்கு நம்ம தோல் மூலமாகவோ, தோல் மூலம் டெங்கு காய்ச்சல் என்ன பண்ணுது, அந்த ஏடஸ் எஜிப்ட் கொசு, ஸோ தோல் மூலமாக ரத்தத்தின் மூலமாக தான் என்ன பண்ணுது அந்த நோய் தொற்று இடம் வந்துட்டு அதுதான். இப்போ நீங்கள் அடைக்காக்கும் காலம் பாருங்கள். இப்போ புட்டாளம்மைக்கு 16லேருந்து 18 நாள் வரணும். அப்போ தான் அதுக்கப்புறம் தான் வெளிப்படும். ஃபஸ்ட்டு இந்த மம்ஸ் வைரஸ் உள்ளுக்குள்ளார போயிட்டு எப்போ நமக்கு வந்து என்ன பண்ணுறது அந்த அறிகுறிகள்லாம் காணப்படும் 16வது நாளுக்கு பிறகு தான். 16வது நாள்லேருந்து 18வது நாளுக்குள்ளே என்ன பண்ணுறது அதனுடைய அறிகுறிகள் தென்படும். அதே மாதிரி சின்னம்மைக்கு 14லேருந்து 16 வரை, டெங்கு காய்ச்சலுக்கு 4லேருந்து 10 நாள் கழிச்சு. ஃபஸ்ட்டு வந்து அது வந்து ஏடஸ் கொசு கடித்து 4 நாளுக்கு பிறகு தான் நமக்கு என்ன பண்ணுது அந்த அறிகுறிகளே நமக்கு தென்படும். அது வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு ரேஞ்சு கொடுத்துருக்காங்க, 4லேருந்து 10 நாட்கள் வரை அப்படின்றத நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் குறித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்து 20வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். கீழ்கண்ட அட்டவணையை நிரப்புக. இந்த நோய்கள் 4 நோய்கள் கொடுத்துருக்காங்க. அதனுடைய நோய் காரணி என்ன, வயிற்று அறிகுறிகள் என்ன அப்படின்றது. ஃபஸ்ட்டு அஸ்காரியாசிஸ் அப்படின்ற நோய். என்ன காரணி, அஸ்காரிஸ் அப்படின்ற ஒரு அறிகுறிகள் என்னது, வயிற்றுப்போக்கு, இரத்தம் மற்றும் கோழையன் கூடிய இரத்த பேதி. அது அதுக்கடுத்து படர்தாமரை, ட்ரைகோஃபைட்டான் நோய் காரணி, ட்ரைகோஃபைட்டான். படர்தாமரை விட்டாங்க பாருங்கள். இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ நோய் காரணியை கொடுத்துட்டு நோய் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ அது என்ன பண்ணுது, ட்ரைகோஃபைட்டானுக்கு எதுனா நோய் படர்தாமரை, அதை நீங்கள் சொல்லணும். இப்போ அதனுடைய அறிகுறிகள் அதில் கொடுத்துருக்காங்க. உடலின் பல்வேறு உறுப்புகள் வறண்ட செதில் புண்கள் காணப்படுகின்றது. அதுக்கடுத்து டைஃபாய்டு, சால்மோனல்லா டைஃபி நோய் காரணி, சால்மோனல்லா டைஃபி. இப்போ அதனுடைய அறிகுறிகள் அதிக காய்ச்சல், வலுவிழத்தல், தலைவலி, வயிறு வலி மற்றும் மலச்சிக்கல். நிமோனியா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே அதை எழுதணும். அறிகுறிகளும் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் அறிகுறிகள் என்ன எழுதணும், காய்ச்சல், இருமல், வலியுடன் கூடிய சுவாசம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாணவர்களே. கல்வி தொலைக்காட்சியின் வாயிலாக மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடைசி பகுதியாக தனிப்பட்ட மற்றும் பொது சுகாதார பராமரிப்பு. சுகாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல உடல் நலம் வேண்டும். அந்த உடல் நலத்தை பாதுகாக்கிறதுக்காக நம்ம என்ன மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகளுடைய தொகுப்பு தான் சுகாதாரம்னு சொல்லுவாங்க. இப்போ நல்ல உடல் அப்படின்னு வந்து சொல்லும்போது WHO அது வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு வரையறை சொல்கிறாங்க. உலக சுகாதார நிறுவனம் ஒரு வரையறை சொல்கிறாங்க. அந்த உடல் நலத்தை பராமரிக்கக்கூடிய நோய்கள் பராமரிக்கக்கூடியதையும், நோய்கள் பரவுவதை தடுக்கவும், சூழ்நிலைகள் மற்றும் நடவடிக்கைகளை வந்து நம்ம கட்டுப்படுத்தக்கூடியதையும் சேர்ந்து தான் உலக சுகாதார நிறுவனம் இந்த சுகாதாரன்றதை சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, முதல்ல டாப்பிக்கில் சொன்னோம் இல்லையா, தனிப்பட்ட சுகாதாரம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த தனிப்பட்ட சுகாதாரம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு நம்ம டெய்லி குளிக்கிறோம். அதை டெய்லி வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். என்றைக்கும் ஒரு நாள் கூட நம்ம என்ன பண்ணணும், விடக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது கைகளை கழுவுதல், நகங்களை வெட்டுதல், அதேமாதிரி சுத்தமான ஆடைகளை உடுத்துதல்.
இந்த மாதிரி நம்ம செய்யும்போது தனிப்பட்ட சுகாதாரம் நம்ம என்ன பண்ணுறோம் செய்யலாம். ஸோ அந்த இதை பொறுத்தவரை பொது சுகாதாரம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த வீடு, பணிபுரியும் இடங்கள், எல்லா வீடுகளும் வந்து நம்ம என்ன பண்ணோம், தரைப்பகுதி, கழிப்பறை பகுதி, குளியலறை பகுதி, இது போன்ற பகுதியில் நம்ம என்ன பண்ணோம், சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒரு பொது இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோம், தொடரோம். இல்லை அந்த பொது இடத்துல இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணோம், சுவாசிக்கிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணது, அதன் வழியாக நமக்கு என்ன பண்ண தொற்று ஏற்படுத்துவது நமக்கு என்ன பண்ணுது, வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி காற்று மாசுபடுத்திகள் நிறைய வந்து என்ன பண்ணுது, லாரி, பஸ் இதெல்லாம் போடும்போது என்ன பண்ணுது, நிறைய வந்து என்ன பண்ணுது, கார்பன் மோனாக்சைடெலாம் நிறைய வருது இல்லையா. அந்த காற்று மாசுபடுத்திகள் நம்முடைய உடம்புக்குள்ளே என்ன பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்காக போயிடும் ஃபுல்லாக. மற்ற நுண்ணுயிரிகள்லாம் வந்து என்ன பண்ணுறது, எல்லா இடத்துலையும் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுது, நிறைய வந்து என்ன பண்ண இருக்குது. அந்த நுண்ணுயிரிகள் நமக்கு என்ன பண்ணுது, உள்ளே போகிறதுக்கு என்ன பண்ணுது, வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ அப்போ என்ன பண்ண, பொது சுகாதாரத்தை நம்ம வந்து என்ன பண்ண மேம்படுத்தி கொண்டு வைத்தால் மட்டுமே நம்மளால் வந்து என்ன பண்ணுது, இந்த தனிப்பட்ட சுகாதாரம் வந்து என்ன பண்ணுது, நல்ல முறையில் வந்து என்ன பண்ண இருக்கும். பொது சுகாதாரத்தை விட்டுட்டு தனிப்பட்ட சுகாதாரம் மட்டும் இருக்கக்கூடாது, தனிப்பட்ட சுகாதாரம் மட்டும் இல்லைன்னா பொது சுகாதாரம் இருக்காது. ரெண்டுமே என்ன பண்ணுது, ஒன்றோட ஒன்று என்ன பண்ணுறது, லிங்காக தான் என்ன பண்ண இருக்கக்கூடிய ஒன்று ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா கை கழுவுறது, அதுக்கப்புறம் கழிவறைக்கு போயிட்டு வந்த பிறகு அதை வந்து என்ன பண்ண, நல்லா கை கழுவிட்டு இது பண்ணுறது. இல்லை முகத்தை மூடி நம்ம என்ன பண்ணோம், எப்போதுமே வந்து என்ன பண்ணணும், முகத்தை மூடின்னு தான் தும்மணும் இல்லையா. முகத்தை மூடிட்டு தும்மும்போது என்ன பண்ணணும், நம்முடைய கையில் வந்து என்ன பண்ணுது, நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து என்ன பண்ணணும், நுண்ணுயிரிகள் வந்து என்ன பண்ணணும், நம்முடைய கையில் வந்து என்ன பண்ண வரும். ஸோ அப்போ என்ன பண்ணது, உடனடியாக நம்ம என்ன பண்ணது, கையை கழுவிடணும். இல்லைன்னா நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம போய் என்ன பண்ணது, ஏதாவது ஒரு பெஞ்ச் மேலேயோ டேபிள் மேலேயோ இல்லை ஏதாவது ஒரு பொருள் மேலேயோ நம்ம கை வைக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்முடைய மூக்கில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை வந்து என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண, எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுது, நீங்கள் எங்கெங்கெல்லாம் தொடறீங்களோ எல்லா இடத்துலையும் அது என்ன பண்ணும், பரவிடும். அடுத்தது இந்த டைஃபாய்டு, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு இந்த டைஃபாய்டு வந்து ஜுரத்தை பற்றி சொல்லியிருக்கேன், காய்ச்சலை பற்றி, அமீபியாசிஸ், உருளைப்புழு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது, நீரின் மூலம் என்ன பண்ணுது, ஈஸியாக வந்து என்ன பண்ணுது, பரவுகின்றது. அடுத்தது தடுப்பூசி. இந்த தடுப்பூசியை கண்டுபிடிச்ச பிறகு தான் இந்த பெரியம்மை நோயை வந்து என்ன பண்ணுது, இந்தியாவிலேருந்து ஒழிக்க முடிஞ்சது. இப்போயும் நம்ம வந்து கொரோனாவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், தடுப்பூசியை வந்து என்ன பண்ண கண்டுபிடிச்சிருக்கோம். எல்லா நாடுகளும் வந்து என்ன பண்ணுறோம், தடுப்பூசியை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறோம், எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி, பாக்டீரியா நோய்கள் அனைத்துக்கும் சரி, இந்த வைரஸ் நோய்கள் அனைத்துக்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ண, ஒரு தடுப்பூசியை வந்து நீங்கள் அட்டவணை படிச்சிருப்பீங்க. 10ஆவதுலேயே நீங்கள் என்ன பண்ண, ஒரு பெரிய அட்டவணை படிச்சிருப்பீங்க. குழந்தை பிறந்த பிறகு வந்து என்ன பண்ணுது, 2 வயது வரலும் என்ன பண்ணும், 15 வயசு வரலுமே நமக்கு என்ன பண்ணுது, ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன பண்ணுது, அந்த தடுப்பூசிகளை நம்ம என்ன பண்ண போட்டுட்ருக்கோம் நம்ம. ஸோ அப்போ அந்த தடுப்பூசிகள் போடும்போது நமக்கு என்ன பண்ண, எந்த விதமான நோயும் நம்ம வந்து என்ன பண்ண அண்டாமல் நம்ம வந்து என்ன பண்ண பாதுகாக்கிறது. ஸோ அந்த பெரியம்மை நோயை என்ன பண்ண இந்தியாவிலேருந்து ஒழிக்க முடிந்தது வந்து என்ன பண்ண, தடுப்பூசிகள் தான். இது இல்லாமல் இளம்பிள்ளவாதம், போலியோ, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். போலியோ வந்து என்ன பண்ணுது, எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுது, ஒரே நாளில் வந்து என்ன பண்ண, எல்லா குழந்தைகளுக்கும் வந்து என்ன பண்ண, 1 to 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் என்ன பண்ண, அனைத்திற்கும் என்ன பண்ணது, போலியோ வந்து என்ன பண்ணணும், அதை வந்து போட்டாங்க. டிப்தீரியா நோய்க்கும் அதே மாதிரி, நிமோனியா, டெட்டானஸு, இது போன்ற தடுப்பூசிகளை வந்து என்ன பண்ணுது, மக்களுக்கு வந்து என்ன பண்ண பயன்படுத்தியதாலும், அதே மாதிரி என்ன பண்ணுது, இந்த தடுப்பூசிகள்லாம் இருக்குது அப்படின்றது என்ன பண்ண, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாலும் நமக்கு என்ன பண்ணுது, இந்த நோய்கள் வந்து என்ன பண்ணுது, கட்டுப்படுத்தப்பட்டன. விடலை பருவம். இந்த விடலை பருவம் ஒன்று, இந்த விடலை பருவ காலத்தில் தவறான போதை மருந்து அந்த சைடு வந்து என்ன பண்ண போகிறது. இன்னொன்று மது பழக்கம். மது பழக்கத்தை வந்து என்ன பண்ணுது, அடிமையாகுதல், இது போன்ற பழக்க வழக்கங்கள் என்ன பண்ணுறது, இந்த விடலை பருவ காலத்தில் வந்து என்ன பண்ண நடைபெறுவதால் இதை மாணவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம். சரி, இப்போ அடுத்தது இந்த விடலை பருவம்னா என்ன அப்படின்னா, 12 வயதுலேருந்து 19 வயது வரலும் இதுதான் இந்த விடலை பருவ ஸ்டேஜ். அதை எப்படி டெஃபினைட் பண்ணுறாங்க அப்படின்னா, பூப்பெய்தலில் தொடங்கி முதிர்ச்சி அடையும் நிறைவடையும் காலகட்டமான 12லேருந்து 19 வயது வரை உடல் மற்றும் இனப்பெருக்க உறுப்புகளுடைய தீவிர வளர்ச்சி காலம். இந்த 12 வயசுலேருந்து 19 வயசுக்குள்ளே என்ன பண்ணுது, அவங்களுடைய உடல் வந்து என்ன பண்ணுது, நல்ல வளர்ச்சி அடையும், இனப்பெருக்க உறுப்பு நல்லா வளர்ச்சி அடையும். ஸோ அப்போ என்ன பண்ண, ரெண்டுமே வந்து என்ன பண்ண, நல்லா வளர்ச்சி அடையும் போது என்ன பண்ணுது, அந்த விடலை பருவம் ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுது, நிறைய ஹார்மோன்கள்லாம் வந்து என்ன பண்ணுது, நிறைய சிந்தசிஸ் ஆகிறதால ஈஸியாக வந்து என்ன பண்ணுது, எல்லாருடைய பழக்க வழக்கங்களும் வந்து என்ன பண்ணுது, ஈஸியாக வந்து என்ன பண்ண வரும். அது இல்லாமல் ஒருவனுடைய உளவியல் மற்றும் சமூக அளவில் அவங்களுடைய மனசுக்குள்ளார, அதே சமயத்தில் சமூகத்தில் அதிக மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விடலை பருவம் தான்.
அதிக மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய இப்போ நீங்கள் அந்த 12 வயசுலேருந்து 19 வயசு வரலும் இருக்கு இல்லையா, இந்த 19 வயசுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க எப்படி பழக்க வழக்கங்கள்லாம் கொண்டு வராங்க, அந்த பழக்க வழக்கங்களை என்ன பண்ணுறது எல்லோரும் ஒரே டைமில் வந்து என்ன பண்ணுறாங்க சேர்ந்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. அதான் குழு நண்பர்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது. அவன் என்ன எப்படி போகிறானோ அதுக்கு அந்த மாதிரி ஒரு குரூப்பாக என்ன பண்ண சேர்ந்துக்கிறது. நல்ல ஒரு விஷயங்களுக்கு வந்து என்ன பண்ண குரூப்பாக சேர மாட்டாங்க. ஒரு கெட்ட விஷயத்தை அப்படின்னு என்ன பண்ணது எல்லாம் குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணுது அந்த பழக்க வழக்கங்கள்லாம் கற்றுக்கிறது. அது கெட்ட பழக்கமாக இருந்தாலும் நல்ல பழக்கமாக இருந்தாலும் சரி என்ன பண்ண கற்றுக்கிறது அந்த குழு நம்மளுடைய ஆதிக்கம் தான். இப்போ இந்த குழு நண்பர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதால என்ன பண்ணுது இந்த இது வந்து என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுது போதை பழக்க வழக்கங்கள்லாம் வந்து என்ன பண்ணுது போய் சேருகின்றது. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணுது டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு என்ன பண்ணுது 15 வயசுலேருந்து என்ன பண்ணுது 30 வயசுக்குள்ளார உள்ள மாணவர்கள் தான் என்ன பண்ணுது இந்த போதை பழக்கங்கள்லாம் வந்து என்ன பண்ண அடிமையாகிறாங்க. மது பழக்கத்தில் என்ன பண்ண அடிமையாகிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுது இந்த இடத்துல என்ன பண்ணுது அந்த ஃப்ரெண்ட்ஸு அந்த என்ன பண்ண ஃபேமிலி அப்படிங்கிற வந்து என்ன பண்ண அந்த கான்செப்டுக்குள்ளார போகாதவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி இதில் கொண்டு போகிறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸினுடைய வட்டாரத்துலேருந்து என்ன பண்ணுது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண ஃபேமிலி வட்டாரத்துக்கு போகும்போது என்ன பண்ணுது அந்த ஃப்ரெண்ட்ஸினுடைய இது வந்து என்ன பண்ண கம்மியாகும். இல்லைனா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபேமிலிக்குள்ளார போகாமலே என்ன பண்ணுறாங்க அந்த மது பழக்கத்துக்கும் போதை பழக்கத்துக்கும் அடிமையாகி என்ன பண்ணுது கடைசி வரலாம் அவங்களால மீள முடியாத ஸ்டேஜில் போய் என்ன பண்ண போகிறது உண்டு. ஸோ அது இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் இந்த கல்வியை தான் நம்ம என்ன பண்ணுறோம் முறையான கல்வி இதுதான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணால் +2ல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கல்வியை வந்து என்ன பண்ண போதிக்கிறாங்க. என்னென்னலாம் போதைப் பொருள்லாம் இருக்குது, இந்த போதைப் பொருள்லாம் வந்து என்ன பண்ண இருந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் சாப்பிடும்போது நமக்கு வந்து என்ன பண்ணுறது என்னென்ன நோய் இதெல்லாம் பாதிப்புகள்லாம் நம்மளுடைய உடம்புல என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுத்துகின்றது, அந்த பாதிப்புகள்னால நம்மளுடைய சமூகம் நம்மளுடைய வீடு இதெல்லாம் எப்படிலாம் என்ன பண்ணுது அது சீரழிகின்றது அப்படின்றத பற்றிலாம் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வந்து இந்த லெசனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வழிகாட்டுதல் நெறிமுறைகள் தான் நம்ம என்ன பண்ணுறோம் செய்கிறோம். அந்த வழிகாட்டுதல் நெறிமுறை இப்போ மது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மனதின் மீது செயல்படக்கூடிய ஒரு மருந்து. மனதின் மீது நம்மளுடைய ஒன்றுமே இல்லை, அது வந்து அந்த ப்ராடக்டில் வந்து என்ன பண்ண ஒன்றுமே கிடையாது, ஆல்கஹால் தான். இந்த ஆல்கஹால் வந்து என்ன பண்ண நம்ம கன்சியூம் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணுது ஏற்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணுது பாதிப்பை வந்து என்ன பண்ணுது உண்டு பண்ணுது நம்மளுடைய உடம்பில். நம்முடைய மூளையின் மீது செயல்பட்டு ஒருவருடைய மனம் நடத்தையை பாதிக்கின்றது. யார் ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அந்த ஆல்கஹாலை கன்சியூம் பண்ணுறாங்களோ, யார் ஒருத்தவங்க அந்த மதுவை வந்து என்ன பண்ண கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்க வந்து என்ன பண்ணுது அவங்களுடைய மூளையில் வந்து என்ன பண்ணுது அப்படியே பாதிப்பை வந்து என்ன பண்ண ஏற்படுத்துது. மனதளவில் வந்து என்ன பண்ண பாதிப்பை ஏற்படுத்துது. மகிழ்ச்சியிலே செயற்கையான மகிழ்ச்சியை வந்து என்ன பண்ண கொடுக்குதே தவிர ஆனால் உண்மையில் அது வந்து என்ன பண்ண ஒரு செயற்கையானது வந்து என்ன பண்ணது மகிழ்ச்சி கிடையாது. அந்த ஒரு என்ன பண்ணுது 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ 6 மணி நேரமோ அப்படி தான் வந்து என்ன பண்ண இருக்குதே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. ஸோ அவங்களுடைய மனம் வந்து என்ன பண்ணுது அதனுடைய இது நாட்டம் அடைகின்றது. அதனால் அவங்களுடைய நடத்தையில் வந்து என்ன பண்ணுது பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த போதை மருந்து அந்த மது வந்து என்ன பண்ணுறது நம்ம இது பண்ணுற போது நம்மளுடைய நரம்பு மண்டலங்கள் மூளை தண்டுவடங்கள் இதில் வந்து என்ன பண்ணுது அதனுடைய செயலை குறைக்கக்கூடியது. அதிகப்படியாக நம்ம என்ன பண்ணது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுறது சாப்பிடும்போது நம்மளுடைய செயல்பாடு மூளையினுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணது பண்ணி மன அழுத்தத்தை வந்து என்ன பண்ணுது உண்டு பண்ணிடும். போதை மருந்து பழக்கம். இந்த போதை மருந்து பழக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில மருந்துகளையும் அதனுடைய இயல்பான மருத்துவ பயன்பாட்டின் நோக்கத்திற்காக என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க. நிறைய மருந்து வந்து என்ன பண்ணுதுன்னா அதில் வந்து மெடிக்கல் ஷாப்பில் வந்து என்ன பண்ண கிடைக்கிது. அது வந்து என்னென்னா போதை ஏற்றக்கூடிய மருந்துகளாக என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க மாற்றிக்கிறாங்க. அதிக அளவில் வந்து என்ன பண்ண போட்டு இது பண்ணுறது, அதே மாதிரி என்ன பண்ணுறது குறுகிய அளவில் இது பண்ணுறது. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து பஞ்சர் ஓட்டுறாங்க பாரு, அந்த லிக்விடை வந்து என்ன பண்ண எடுத்து என்ன பண்ணுறோம் தண்ணியில் கலந்து என்ன பண்ணுற கன்சியூம் பண்ணும்போது நல்ல போதை வந்து என்ன பண்ண ஏற்படுத்துகிறது. காஃப் சிரப்பை வந்து என்ன பண்ண கன்சியூம் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது குறுகிய கால அளவில் என்ன பண்ணுது அவங்களுடைய உடற்செயலியல்ல உளவியல்ல அதிக பாதிப்பை வந்து என்ன பண்ணுது ஏற்படுத்துகின்றது. மது பழக்கத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். கல்லீரல். இந்த நார்மல் கல்லீரல் வந்து எப்படி இருக்கின்றது, மது பழக்கத்தால் ஏற்படுத்தக்கூடிய கல்லீரல் வந்து என்ன பண்ண எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேரண்ட்டோ இல்லை வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸோ இல்லை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த இதை கன்சியூம் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு என்ன பண்ணுறது நீங்கள் வந்து மற்றவர்கள்ட்ட என்ன பண்ண சொல்லணும்.
மற்றவர்கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுது, அதனுடைய பாதிப்புகள் வந்து என்ன பண்ணுது, ஈஸியாக வந்து என்ன பண்ணுது, புரியும். ரைட். அடுத்தது வரையறையின்றி பயன்படுத்தக்கூடிய போதை மருந்துகள். வரையறைன்ற நிறைய கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுது, அப்பப்போ அதிலேயே அடிக்ட் ஆகிறதே இருக்கக்கூடியது. அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது ஒஃபியாய்டுகள் அப்படின்னு, கேனாப்ராய்டுகள், கோகோ அல்கலாய்டுகள், பார்பிச்சரேட்டுகள், ஆம்பிட்டமைன்கள், எல்எஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்எஸ்டி லைசிஜிக் ஆசிட் டைஎத்திலமைன் அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போதை மருந்துகளில் நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள். ஒன் செகண்ட் சொல்கிறேன். ஒஃபியாய்டுகள், கேனாப்ராய்டுகள், கோகோ அல்கலாய்டுகள், பார்பிச்சரேட்டுகள், ஆம்பிட்டமைன்கள், எல்எஸ்டி அப்படிங்கிற லைசிஜிக் ஆசிட் டைஎத்திலமைன். இப்போ இந்த ஒஃபியாய்டுகள் ஃபஸ்ட்டு சொன்னாலே, அந்த ஒஃபியாய்டுகள் இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய மைய நரம்பு மண்டலம், நம்முடைய மூளை, நம்முடைய தண்டுவடம், இதில் மைய நரம்பு மண்டலம், நம்முடைய குடல் பாதைகள், இதில் வந்து அந்த ஒஃபியாய்டுகள் வந்து என்ன பண்ணுது, உணர்வு ஏற்பிகளுடன் கூட சேர்ந்து போதையை வந்து என்ன பண்ணுது, ஏற்படுத்துகின்றது. அடுத்தது ஹெராயின். அது என்னென்னா டைஅசிட்டைல் மார்ஃபின் அப்படின்றது. இந்த டைஅசிட்டைல் மார்ஃபின்ன்றது என்னென்னா, ஒரு வெள்ளை நிறத்தில் கூடிய ஒரு மணமற்ற கசப்பான ஒரு படிக நிலையில் கூடிய ஒரு கூட்டுப்பொருள், ஒரு பவுடர் மாதிரி. சரி, இது இந்த ஹெராயின் வந்து எங்கேருந்து கிடைக்குது சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கசகசா செடி. இந்த கசகசாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள், சமையலில் வந்து என்ன பண்ண யூஸ் பண்ணுவாங்க கசகசா. அந்த பூக்கள்லேருந்து பிரித்தெடுக்கக்கூடியது மார்ஃபின்ன்றது. நான் முதல்ல சொன்னது வந்து டைஅசிட்டைல் மார்ஃபின். அந்த மார்ஃபினை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதில் எடுக்கிறாங்க, அதுலேருந்து எடுத்து அதில் வந்து அஸ்டிலேட்ரம் அப்படின்றது என்ன பண்ணுறாங்க செய்யும்போது, அந்த கசகசாவை வந்து என்ன பண்ணுது, கசகசானுடைய இது வந்து பொடி வந்து என்ன பண்ணுது, டைஅசிட்டைல் மார்ஃபினாக மாறுது. அதுதான் ஹெராயின் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்து இந்த மார்ஃபின். இப்போ இந்த இது வந்து என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மருந்து இது வந்து என்ன பண்ணுது, ஒரு போதை மருந்து மாதிரி தான் இது. சப்போஸ் வந்து என்ன பண்ண சர்ஜரிலாம் பண்ணுறாங்க, அந்த அறுவை சிகிச்சைலாம் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த அறுவை சிகிச்சைலாம் பயன்படுத்தும் போது என்ன பண்ணணும்னா, இது வந்து ஒரு வலி நீக்கி மருந்தியாக அந்த இடத்துல எந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுறது, வலி தெரியாமல் என்ன பண்ணுறது, மறுத்து போகிற மாதிரி என்ன பண்ண வச்சுருவாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண, அந்த இடம் மறுத்துடும். அந்த இடத்துல என்ன பண்ணுறது, ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ண, ஸ்விட்சர் போட்டு என்ன பண்ண மூடி வச்சுருவாங்க. நமக்கு என்ன பண்ணுது, நமக்கு எதுவுமே தெரியாது. இந்த மார்ஃபின் தான், இந்த போதைப் பொருள் தான். இதுதான் வந்து என்ன பண்ண இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, சிரஞ்சு மூலமாக என்ன பண்ண இன்ஜெக்ட் பண்ணி என்ன பண்ண செஞ்சுருவாங்க. ஸோ அறுவை சிகிச்சையின் போது பயன்படுத்தக்கூடிய வலிமையான வலி நீக்க மருந்து வந்து என்னென்னா இந்த மார்ஃபின்ன்றது. ஆனால் போதை மருந்தை நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து என்ன பண்ண எடுத்துக்கிறாங்க. ஓரலாக எடுக்கும்போது, வாய் வழியாக எடுக்கும்போது என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக இது வந்து என்ன பண்ணுது, போதை மருந்தாக செயல்படுத்துகின்றது. அடுத்தது கேனாப்ராய்டுகள். இந்த கேனாப்ராய்டுகள் வந்து பார்த்திங்கன்னா, கேனாபிஸ் சட்டைவா அப்படின்ற ஒரு சணல் செடி. இது அந்த சணல் செடியிலேருந்து என்ன பண்ண பெறக்கூடிய ஒரு போதை வஸ்துக்கள், பெறப்படக்கூடிய ஒரு கூட்டுப்பொருள் தான் என்ன பண்ணுது, கேனாபிஸ் சட்டைவா. இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், 1 மார்க் கொஸ்டின்ஸில் என்ன பண்ணால் கேட்பாங்க. அதே மாதிரி இயற்கை கிடைக்கக்கூடிய கேனாப்ராய்டுகள் வந்து பார்த்திங்கன்னா, மரிஜுவானா, கஞ்சா, ஹாஷிஷ் மற்றும் என்ன பண்ண சாரஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை கிடைக்கக்கூடிய கேனாப்ராய்டுகள். இப்போ இந்த கேனாப்ராய்டுகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் அதேமாதிரி என்ன பண்ண, நம்மளுடைய மைய நரம்பு மண்டலத்தை என்ன பண்ண பாதிக்கின்றது. அதேமாதிரி நம்மளுடைய செயல்பாட்டை என்ன பண்ண தூண்டி என்ன பண்ண அதிக ஆற்றல், அதே சமயம் என்ன பண்ணுறது, மகிழ்ச்சி வந்து என்ன பண்ணுறது அதிகமாக இருக்கிற மாதிரி என்ன பண்ண தெரியும். எல்லோரும் சந்தோஷமாக இருப்பான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, நட்புகள் வந்து என்ன பண்ணுது, எல்லாருமே சந்தோஷமாக இருப்பான். அது என்ன பண்ணுது, சாப்பிடும்போது, ஆல்கஹாலை கன்சியூம் பண்ணும்போது, இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது, இந்த கேனாப்ராய்டுகள் வந்து என்ன பண்ணுது, அந்த உணர்வுகளை வந்து என்ன பண்ணுது, ஏற்படுத்துகின்றது. அடுத்தது கொக்கைன். இந்த கொக்கைன்ன்றது என்னென்னா, எரித்ரோசைலம் கோகோ அப்படின்னக்கூடிய ஒரு தாவரத்தினுடைய இலைகளிலிருந்து பெறக்கூடிய வெள்ளை நிறப்பொடி. எரித்ரோசைலம் கொக்கோ அப்படிங்கிற ஒரு தாவரத்திலிருந்து இருக்க இலைகளிலிருந்து பெறப்படக்கூடிய ஒரு வெள்ளை நிற ஒரு பொடி. இதை பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கோக் இல்லைன்னா கிராக், கோக் அல்லது கிராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ண, நம்மளுடைய உடம்புல அதே மனமருட்சி, அந்த இது வந்து என்ன பண்ணுறது, ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு பிரம்மை போன்ற தீவிர உடல் மற்றும் உளவியல் சார்ந்த கோளாறுகளை ஏற்படுத்துகின்றது. பிரம்மை போன்ற ஒரு தோற்றத்தை வந்து என்ன பண்ணுது, அப்படியே ஒரு மாதிரி ஹாலுசினேஷன் சொல்லுவாங்க.
அப்படியே மிதக்கிற மாதிரி ஒரு என்ன பண்ணுது, ஒரு சூழலை வந்து என்ன பண்ணுது, இந்த கொக்கைன் வந்து என்ன பண்ணுது, உண்டு பண்ணும் ஃபுல்லாக. அட்ரோபா பெல்லோட்டன்னா அப்படின்ற ஒரு தாவரத்துலேருந்து என்ன பண்ணுது, இந்த இது வந்து டாட்டோரா தாவரத்துலேருந்து என்ன பண்ண பெறப்படக்கூடியது இந்த அட்ரோபா பெல்லோட்டன்னா அப்படிங்கிறது. இதுவும் அதே மாதிரி மனமகிழ்ச்சி என்ன பண்ணுது, ஏற்படுத்தக்கூடிய பண்புகள் கொண்ட தாவரம் தான் இந்த இதுவும் சார். அதுக்கு அடுத்தது மன அழுத்தம், தூக்கமின்மை. எப்படி இந்த மனநோயாளிகளை குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் என்னென்ன? மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை, மனநோயாளிகள் இதெல்லாம் இருக்காங்க. இவங்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்துகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மெத்தாம்ஃபெட்டமின்கள், ஆம்ஃபெட்டமின்கள், ஃபார்பெஜரேட்டுகள், அமைதியூக்கிகள், எல்எஸ்டி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 5ம் நம்முடைய மன அழுத்தத்தை, தூக்கமின்மையை அல்லது மனநோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்துகள். புகைப்பிடித்தல். நம்ம அந்த புகையை பிடிக்கும்போது கார்பன் மோனாக்சைடு, இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து நம்முடைய உடம்புக்குள்ளார போகுது. இது வந்து ரத்தத்தில் கலந்து அந்த ஆர்பிசி செல்கள் இருக்கு இல்லையா, அந்த ஆர்பிசி செல்கள் வந்து என்ன பண்ணுன்னா அந்த ஆக்சிஜனை கொண்டு போகும். ஒரு ஆர்பிசி செல்கள் வந்து என்ன பண்ணும், 4 ஆக்சிஜனை வந்து என்ன பண்ணும் கொண்டு போயிட்டு நம்மளுடைய செல்களுக்கு என்ன பண்ணும், கொண்டு போயிட்டு கொடுக்கும். நுரையீரலேருந்து ஆக்சிஜன் செல்கள் வந்து என்ன பண்ணுது, கொண்டு போயிட்டு கொடுக்கக்கூடிய இந்த கார்பன் மோனாக்சைடு அதுவும் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணோம்னா அந்த ஆக்சிஜன் அடர்வை, இந்த 4 சொன்னோம் இல்லையா, அதனுடைய அடர்வை வந்து என்ன பண்ண குறைக்குது. அந்த அடர்வு குறைக்கும் போது என்ன பண்ண பார்க்கும்போது என்ன பண்ண 4ன்றது என்ன பண்ண 2ஆகவோ 3ஆகவோ குறைக்கும் போது என்ன பண்ணுன்னா ஆக்சிஜன் வந்து என்ன பண்ண எடுத்தும் போகிறது வந்து என்ன பண்ண கம்மியாகும். ஆக்சிஜன் சப்ளை வந்து என்ன பண்ண கம்மியாகும் போது அந்த செல்களுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து என்ன பண்ண பற்றாக்குறை வந்து என்ன பண்ண ஏற்படுத்தும். நம்முடைய நுரையீரலில், நம்மளுடைய அல்வியோலையில், காற்று நுண்பைகளில் வந்து என்ன பண்ணுது, அந்த கார்பன் மோனாக்சைடு தங்கி அது வந்து என்ன பண்ண கருப்பாகி எல்லாமே இதை வந்தாலும், அது ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் நம்மளுடைய ரத்த செல்கள்லேயும் ஆக்சிஜனை வந்து என்ன பண்ண கொண்டு போவதால் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுது, அந்த ஆக்சிஜனுடைய பற்றாக்குறை வந்து என்ன பண்ணுது, அது அதிகமாகிட்டே இருக்கும் ஃபுல்லாக. அதேமாரி நிக்கோட்டின், கார்பன் மோனாக்சைடு, தார், இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது, அந்த நுரையீரலே வந்து என்ன பண்ணுது படிஞ்சிடும் ஃபுல்லாக. இந்த நிக்கோட்டின் சொன்னால் இல்லையா, இந்த நிக்கோட்டின் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய அட்ரினல் சுரப்பி இருக்குது பாரு, சிறுநீரகத்துக்கு மேலே அட்ரினல் சுரப்பி இருக்கு இல்லையா, அந்த அட்ரினல் சுரப்பியை தூண்டுவதன் மூலமாக அட்ரினலின் மற்றும் நார் அட்ரினல் ஹார்மோன்களை வந்து என்ன பண்ணுதுன்னா அதிகப்படியாக வந்து என்ன பண்ண சுரக்க செய்கின்றது. இயல்பாக சுரக்கிறத விட இந்த நிக்கோட்டின் நம்மளுடைய அட்ரினல் சுரப்பியை தூண்டி அட்ரினலின், நார் அட்ரினலின் ரெண்டுமே 2 ஹார்மோன்களையும் வந்து என்ன பண்ணுது அதிகப்படியாக சுரக்கும் போது என்ன பண்ணுது நமக்கு வந்து ரத்த அழுத்தம், இதய துடிப்பு வீதம் இது எல்லாமே அதிகரிக்குது. சரி, அடுத்தது போதை மருந்து வகைகள். இந்த போதை மருந்து வகைகள் என்னென்ன இருக்கின்றது அப்படின்றது ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து புக்கில் வந்து என்ன பண்ண ஒரு சார்ட் மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஒரு டேபிள் அட்டவணை மாதிரி வந்து என்ன பண்ண கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 5 தொகுதியை பிரிச்சிருக்காங்க. ஒன்று கிளர் ஊட்டிகள், மன அழுத்த ஊக்கிகள், போதை மருந்துகள். இந்த போதை மருந்துகளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வலி நிவாரணிகள் கூட சொல்லலாம். ஏன்னா அந்த வலி நிவாரணிகள் என்ன பண்ணுறோம், போதை மருந்துகளை யூஸ் பண்ணுறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த சிரப்பு சொன்ன பாருங்கள், அந்த அது வந்து என்ன பண்ண காப் சிரப்பு, அந்த காப் சிரப்பை வந்து என்ன பண்ணுறாங்க போதை மருந்தை மாற்றிக்கிறாங்க. ஸோ மனமகிழ்ச்சி மருந்துகள், கஞ்சா, இந்த 5 தொகுதி குழுக்களை இப்போ போதை மருந்துகள் இப்போ ஒன்றுத்துக்கும் நம்ம என்ன பண்ண போனோம், என்னென்ன போதை மருந்துகள்ன்றதை பார்த்துக்கலாம். கிளர் ஊட்டிகள் சொன்னால் இல்லையா, கிளர் ஊட்டிகளை வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஃபெட்டமின்கள், கொகைன், நிக்கோட்டின், புகையிலை, இது எல்லாமே கிளர் ஊட்டிகள். இப்போ இது எல்லாமே என்ன நம்மளுடைய விளைவுகள் என்னென்னு வந்து பார்க்கும்போது என்ன பண்ணுது, மூளையினுடைய செயல்பாட்டை வந்து நம்ம துரிதப்படுத்தி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்த ஊக்கிகள், மது, பார்பரேட்டுகள், அமைதி ஊக்கிகள், இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது நமக்கு அதே மாதிரி மூளையினுடைய செயல்பாட்டை வந்து என்ன பண்ணுது குறைக்கின்றன. இப்போ அந்த முதல்ல இந்த கிளர் ஊட்டிகள் சொன்னாலே இல்லையா, அது வந்து துரிதப்படுத்தும், இது வந்து என்ன பண்ண குறைக்கும். கிளர் ஊட்டிகளை வந்து என்ன பண்ண துரிதப்படுத்தும், மூளையினுடைய செயல்பாட்டை துரிதப்படுத்தும். மன அழுத்த ஊக்கிகள் என்ன பண்ணுது, மூளையினுடைய செயல்பாட்டை என்ன பண்ண குறைச்சிடும். அடுத்து போதை மருந்துகளை வந்து பார்த்தீங்கன்னா அபின், மார்பின். இந்த அபின், மார்பின் என்ன பண்ணுது அப்படின்னா நம்முடைய மத்திய நரம்பு மண்டலம் இருக்குது பாருங்கள், இது வந்து மன அழுத்த ஊக்கியாக செயல்படுகிறது. மனமகிழ்ச்சி மருந்துகள் என்ன சொன்னேன், லைசர்ஜிக் அமில டைஎத்தைல் அமைட், பென்சைக்ளடின், இதை வந்து நான் மனமகிழ்ச்சி மருந்துகள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருவனுடைய பார்த்தல், கேட்டல் மற்றும் உணர்தல் வழியாக என்ன பண்ணுது அதனுடைய இதை வந்து என்ன பண்ணுது சிதைக்கின்றது. கஞ்சா, மரிஜோனா, கஞ்சா சாரல், இது இரத்த ஓட்ட மண்டலத்தில் பாதிக்கின்றது, இரத்த ஓட்ட மண்டலத்தை பாதிக்கின்றது. இப்போ இது எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம கடைசியாக
பழக்க வழக்கங்களில் அதையே ஒரு அடிமையாகி போயிடும். நம்ம அது சிகரெட் ஸ்மோக்கிங் இருக்கலாம், இல்லை மதுவாக இருக்கலாம், இல்லை போதையாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். இது பழக்க அடிமைப்பாடு நிலை இல்லைன்னா மற்றும் சார்பு நிலை சார்ந்து இருக்கின்றது. இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா, தனக்கு என்ன பண்ண பாதிப்பை ஏற்படுத்தும் அளவிற்கு ஆல்கஹால் போன்ற சிலவற்றை என்ன பண்ண செய்யவோ அல்லது என்ன பண்ணது எடுத்துக்கொள்ளவோ அல்லது பயன்படுத்த தூண்டக்கூடிய உடல் சார்ந்த அல்லது உளவியல் சார்ந்த அல்லது உளவியல் ரீதியான ஒரு தேவை, இதான் என்ன பண்ணது பழக்க அடிமைப்பாடு நிலை அப்படின்னு சொல்லுவார். பழக்க அடிமைப்பாடு நிலை என்றது என்னென்னா, ஒரு நபர் தனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அளவிற்கு ஆல்கஹால் போன்ற சிலவற்றை செய்யவோ அல்லது எடுத்துக்கொள்ளவோ அல்லது பயன்படுத்தவோ தூண்டும் உடல் சார்ந்த அல்லது உளவியல் சார்ந்த அல்லது உளவியல் ரீதியான தேவை, இதான் என்ன பண்ணுது பழக்க வழக்கங்கள். இப்போ இந்த பழக்க வழக்கங்கள் என்ன பண்ணுறது, நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாதிப்பை ஏற்படுத்துது என்ன பண்ணுறது அடிமைப்பாடு இது பண்ணிச்சு, அடிமைப்பாடு நிலையை போச்சு அப்படின்னா, இந்த பழக்கம் நம்மளுடைய இதில் எப்படி பாதிப்பை ஏற்படுத்துன்னு பாருங்கள். நம்மளுடைய வேலையில் என்ன பண்ண பாதிப்பை ஏற்படுத்தும். வேலைன்னா ஆல்கஹாலை கன்சியூம் பண்ணிட்டு நம்மளை போய் வேலை செய்ய முடியாது, பணம் கிடைக்காது, வீட்டுக்கு என்ன பண்ண தேவையான பணம் கிடைக்காது. மற்றபடி நட்பு வட்டாரங்கள் என்ன பண்ணுது, எதுவும் நம்மளை என்ன பண்ணுது, ஏன்னா இவன் குடிகாரன், இவன் போதை வஸ்துக்கள் என்ன பண்ணுது, நட்பு வட்டாரங்கள் என்ன பண்ண குறைஞ்சிரும். அதேமாதிரி என்ன பண்ணுது, நான் இந்த இதனால் குடும்ப உறவுகள் எல்லாமே என்ன பண்ணுது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இதேமாதிரி இது என்ன பண்ணுது, மற்றும் என்ன பண்ண இயல்பாக உலகினுடைய தொடர்புகள் எல்லாமே என்ன பண்ணுது இழக்க செய்யக்கூடியது என்ன பண்ணுது இந்த பழக்க அடிமைப்பாடு நிலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது சொல்கிறோம் நம்ம. அதே மாதிரி இந்த போதை மருந்துகள் அதிகமாக பயன்படுத்தல் என்ன பண்ணுது, உடலில் உணர்வு ஏற்பிகள் தாங்குதிறன் அளவு பாதிக்கப்படுகிறது. நம்முடைய உணர்வு ஏற்பிகள் என்ன பண்ணுது தாங்குதிறன் அளவு எல்லாமே நம்ம பாதிக்கப்படும். இதனால் என்ன பண்ணுது அதிக அளவில் உணவு ஏற்பிகள் என்ன பண்ணுது வினை புரியும். அதே மாதிரி உடல் மற்றும் உளவியல் சார்ந்த சார்பு நிலையை தோற்றுவிக்கக்கூடியது. இதனால் என்ன பண்ண அப்படின்னா, இந்த இது அப்படியே என்ன பண்ண தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா மாட்டிக்கொண்ட நிலையை பெறுவார்கள். அதில் மாட்டிக்கிட்டாங்க, அவ்வளோதான். அதுலேருந்து மீள முடியாது. மீள முடியும்னா அடுத்த இதில் என்ன பண்ண டாப்பிக்கில் எப்படி மீளணும் அப்படின்ற மாதிரி மாட்டிக்கொண்ட நிலையை என்ன பண்ணுது பெறுகிறார்கள். ஒரு ஆல்கஹாலை பார்த்த உடனே இல்லை ஒரு சிகரெட்டை பார்த்த உடனே இல்லை ஒரு பாதை வஸ்துக்களை பார்த்த உடனே என்ன பண்ணுது ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஏக்கம் என்ன பண்ணுது நமக்கு என்ன பண்ண ஏற்படும். அதே மாதிரி மகிழ்ச்சி உணர்வும் என்ன பண்ணுது ஏற்படும். இப்போ உடல் சார்ந்த சார்பு நிலை என்னன்னா, உடலுக்கு தொடர்ச்சியாக போதை மருந்து தேவைப்படும் நிலை. உடல் சார்ந்த சார்பு நிலைன்றது என்னென்னா, பயன்படுத்துவோருடைய உடலுக்கு யார் ஒருத்தங்க கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ண தொடர்ந்து என்ன பண்ண அந்த போதை வஸ்துக்கள் தொடர்ந்து தேவைப்படக்கூடியவதே இருக்கும் ஃபுல்லாக. அதே மாதிரி சப்போஸ் என்ன பண்ணுது அந்த இது எல்லாத்தையும் முற்றிலும் நிறுத்திட்டு நம்ம அதுலேருந்து என்ன பண்ண வெளியே வரோம் அப்படின்னா விலகல் அறிகுறிகள் தென்படும். விலகல் அறிகுறிகள்னால் போதை மருந்தோ அல்லது மது பழக்கமோ எடுத்துக்கொள்வது திடீரென நிறுத்தும் போது வருவது, அதான் விலகல் அறிகுறிகள். என்னென்ன அறிகுறிகள், லேசான நடுக்கம், வலிப்பு, கடுமையான கிளர்ச்சி, மன அழுத்த உணர்வு, கவலை, பதட்டம், படபடப்பு, எரிச்சல், தூக்கமின்மை, தொண்டை வறட்சி, இதெல்லாம் என்ன பண்ணுன்னா நிறைய இந்த விலகல் அறிகுறிகள் என்ன பண்ணும் போதையை நிறுத்தும் போது மது பழக்கத்தை என்ன பண்ணுது நிறுத்தும் போது நமக்கு என்ன பண்ணுது வரக்கூடிய ஒன்று. போதை மருந்து அடிமையானவர்கள் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு என்ன பண்ண நன்றாக இருக்கும் மாதிரி என்ன பண்ண தெரிஞ்சிடும். ஒரு போலியான உணர்வு என்ன பண்ண தெரியும், ரொம்ப சந்தோஷமாக இன்பமாக தோன்றக்கூடிய ஒரு குறை மயக்க நிலையை உணர்கிறார்கள். சில குறுகிய கால விளைவுகள் என்ன பண்ண இருக்கும், மகிழ்ச்சி சின்னதாக கொஞ்சம் டைம் பீயிங் மட்டும் மகிழ்ச்சி உணர்வு, வலி, மந்த உணர்வு, நடத்தையில் மாற்றம், இரத்த அழுத்தம், ஆழ்ந்த உறக்கம், குமட்டல், வாந்தி, இதெல்லாம் என்ன பண்ணுது சில குறுகிய கால விளைவுகள் என்ன பண்ணுது இந்த போதை மருந்து என்ன பண்ணுது பண்ணும். ஸோ அதே மாதிரி என்ன பண்ண அதிகமாக குடிக்கும்போது நம்மளுடைய கல்லீரலில் நான் முன்னாடி சொன்ன பாருங்கள், அந்த கல்லீரலில் என்ன பண்ணுது அதே சமயத்தில் மூளையிலையும் என்ன பண்ணுது நிரந்தர சேதத்தை என்ன பண்ணுது ஏற்படுத்தக்கூடியது. இந்த விடலைப்பருவ காலத்தில் இந்த 12லேருந்து 19 சொன்னால் இல்லைங்களா, அந்த விடலைப்பருவ காலத்தில் மதுவை பயன்படுத்தும் போது என்ன பண்ணுது நீண்ட கால விளைவை என்ன பண்ண ஏற்படுத்துகின்றது. இந்த நீண்ட கால விளைவு என்ன பண்ண ஏற்படுத்தும் போது என்ன பண்ணுது, இப்போ ஒன்று சொல்கிற பாருங்களேன், இந்த கல்லீரலில் என்ன பண்ணுது கொழுப்பை சிதைக்கக்கூடிய திறன். கல்லீரல் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய கொழுப்பை என்ன பண்ண சிதைச்சு நமக்கு என்ன பண்ண தேவையான ஏடிபி மூலக்கூறுகளாக என்ன பண்ண மாற்றிடும். அதை என்ன பண்ணுன்னா இந்த மது என்ன பண்ண குறுக்கிட்டு அந்த கல்லீரல் இருக்கக்கூடிய கொழுப்பை என்ன பண்ணுது உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பை சிதைக்காத என்ன பண்ண மாற்றிடும்.
ஸோ அப்போ நம்முடைய உடம்புல கொழுப்பு என்ன பண்ணுது, டெபாசிட் ஆகிட்டே இருக்கும் ஃபுல்லாக. நீண்ட கால கொழுப்பு சேர்வதெல்லாம் அதிக அளவு மதுவாக இருந்தாங்க என்ன பண்ண கல்லீரல் செல்கள் வந்து என்ன பண்ணுது, அழிஞ்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண அழிஞ்சிக்கிட்டே வந்துடும் ஃபுல்லாக. இறந்த செல்கள் எல்லாம் என்ன பண்ணுது, ஒரு வடு மாதிரி என்ன பண்ணுது உருவாகிடும். இந்த வடு தான் என்ன பண்ணுது, கல்லீரல் சிதைவு நோய் என்ன பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து நம்ம என்ன பண்ண சாப்பிடும்போது என்ன பண்ணுது, அந்த கல்லீரல் செல்கள் வந்து என்ன பண்ணுது, எல்லாமே அது வந்து சிதைக்கலை வந்து என்ன பண்ணுது, செஞ்சிடும். ஸோ அதுதான் என்ன பண்ண கல்லீரல் சிதைவு நோய் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இப்போ அது அதிகப்படியான நம்முடைய இறப்பையில் நம்ம அந்த அமிலம் வந்து நம்ம உள்ளுக்குள்ளார போகுது இல்லையா, அமிலம் தானே, ஆசிட் தானே அது. ஸோ அப்போ என்ன பண்ணுது, அந்த அல்கஹால் அது என்ன பண்ணுது, போதை மது என்ன பண்ண உள்ளுக்குள்ளார போகும்போது என்ன பண்ணுது, நம்முடைய இறப்பையினுடைய சுவர் அப்படியே என்ன பண்ணும், புண்ணாயிடும். நமக்கு தெரியாது அந்த புண்ணு வந்து என்ன பண்ண இருக்கிறது நமக்கு தெரியாது. சில பேர்லாம் வந்து என்ன பண்ணுன்னா அப்படியே டேரெக்டாக என்ன பண்ண சாப்பிடுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுது, குடலில் புண் வந்து என்ன பண்ண ஏற்படும். அந்த குடல் புண் ஏற்பட்டதுன்னா நமக்கு என்ன பண்ணுது, அல்சர், அதில் என்ன பண்ண சீத பேதியில் வந்து என்ன பண்ணுறதுக்கு ரத்தம் கலந்து வர்றது, மோஷனில் ரத்தம் கலந்து வர்றது, இது போன இது வந்து விளைவுகள்லாம் என்ன பண்ண உண்டாகும் ஃபுல்லாக. அதே மாதிரி நம்மளுடைய இதய தசை இருக்குது பாருங்கள், அந்த இதய தசை வந்து என்ன பண்ணுது, பலவீனம் அடைஞ்சு என்ன பண்ணுது, திசுக்கள் வடு திசுக்கள் வந்து என்ன பண்ணுது மாற்றிடும் ஃபுல்லாக. அந்த திசுக்கள் எல்லாமே என்ன பண்ணுது, ஒரு வடுவாக என்ன பண்ண மாறிடும் ஃபுல்லாக. இப்போ இது மாதிரி என்ன பண்ணுது, இதய தசை பலவீனம் அடையும் போது என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, மிகை ரத்த அழுத்தம் வந்து என்ன பண்ண ஒன்று வேணும். ரத்த அழுத்தம் அதிகமாகும்போது என்ன பண்ண பக்கவாதம் வந்துடும். அப்புறம் என்ன பண்ணுது, இதே தமனி நோய், இதயத்தில் தமனி இருக்குது இல்லைங்களா, தமனியில் வந்து என்ன பண்ணுது, அடைப்பு வந்து என்ன பண்ணுது ஏற்படுத்தி விடும். அதுக்கப்புறம் கோர்சகப்பு நோய், இந்த கோர்சகப்பு நோய் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான என்ன பண்ணுது, நினைவு குறைபாட்டு நோயை வந்து என்ன பண்ணுது உண்டு பண்ணிடும்.